இன்றைக்கும் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வசனங்களை நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 64:8 மற்றும் ஏசாயா 44:21. ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. அவர் நம்மை உருவாக்கி நடத்துகிறார் என்று சொன்னால் ஒருபோதும் நாம் தாழ்ந்து போக தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்மை கர்த்தர் தாயின் கற்பத்திலிருந்தே உருவாக்கி நம்மை நடத்துகிறார் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய சேனையாக கர்த்தர் உருவாக்குகிறார். இன்னும் சொல்ல போனால், ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற நம்மை ஒரு மிகப்பெரிய சேனையாக மாற்றுகிறார். இன்னும் சொல்ல போனால், உலர்ந்து போன நம்மை ஒரு மிகப்பெரிய சேனையாக மாற்றுகிறார். அப்படின்ற கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரங்களில் கர்த்தர் என்ன உருவாக்குறாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, கஷ்டத்தின் மத்தியில் நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இடம் கொடுக்கும்போது, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாமல் இருக்கிற நம்மை கூட கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நம்மை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய நயவஞ்சகத்து நிமித்தம், மனுஷனுடைய தீமையான கிரியைகளின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது. பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்காக வரும்போது, கர்த்தர் நம்மை அந்த உலர்ந்து போன நிலைமையிலிருந்து உருவாக்கி நம்மை ஒரு சேனையாக கர்த்தருக்காய் பயன்படுத்துகிறவர்களாக மாற்றுகிறார். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என்ன அவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாகவும் இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாகவும் கர்த்தரனை மாற்றுவார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் அப்படி நம்மை உருவாக்க போகிறார். உலர்ந்து போன அனுபவம் என்று சொல்லும்போது, ஒன்றுக்கும் உதவாதது தான் உலர்ந்து போனது. அது எதுக்கு உபயோகிக்கப்படும்னா, எரிக்கிறதுக்கு தான் உபயோகிக்கப்படும். காய்ந்து போன, உலர்ந்து போன அனுபவம். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பொருளை மறுபடியும் உபயோகிப்பது என்பது உலக பிரகாரமாக நடக்காத காரியம். சில மரங்கள் காய்ந்து போய் விட்டதென்று சொன்னால், அதை மறுபடியும் ஒரு செழுமையான மரமாக மாற்றுவது கூடாத காரியம். அந்த ஈரத்தன்மை, அந்த பச்சை தன்மை ஒரு மரத்திலிருந்து, ஒரு செடியிலிருந்து போய்விட்டதுன்னு சொன்னால், அதை மறுபடியும் ஒரு செடியாகவோ மரமாகவோ வளர்ப்பதற்கு முடியாது. சில இடங்கள் புல்களால் நிறைஞ்சிருக்கும், காட்டு செடிகளால் நிரம்பி இருக்கும். அப்போது இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, எல்லாத்தையும் வெட்டி ஒரு சைடில் அப்படி ஒரு குவியலாக போட்டு விடுவார்கள். அந்த குவியலாக இருக்கும்போது முதல் நாள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அது பச்சையாக இருக்கும். வெட்டி போட்ட அன்னைக்கு எல்லாம் அப்படி பச்சையாக அப்படியே ஒரு பெரிய குவியலாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது அதனுடைய கலர் மாறிட்டே இருக்கும். மாறி 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 கடைசியில் ஒரு காய்ந்து போன ஒரு மண் கலர் போல் ஒரு கலருக்கு என்ன செஞ்சிடும்? அது மாறிடும். ஒரு காலத்தில் பச்சையாக இருந்த அந்த செடி, ஒரு காலத்தில் அழகாக இருந்த அந்த செடி இப்பொழுது வெட்டப்பட்டு காய்ந்து போன நிலைமையில் மாற்றப்பட்டு விட்டது. இனி அந்த செடியை யாரும் பயன்படுத்த முடியாது. இனி அந்த மரத்தை யாரும் பயன்படுத்த முடியாது.
எந்த சக்தி நினைச்சாலும், எந்த மனுஷன் நினைச்சாலும், இனி அப்படி காய்ந்து போய் உலர்ந்து போன அந்த அனுபவமுடைய அந்த செடியை மறுபடியும் உயிர்ப்பித்து ஒரு செடியாக செழுமையாக மாற்ற முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் உள்ள வருகிறார். அந்த நிலைமையை கூட மாற்றுகிறார், செழுமையாய் மாற்றுகிறார். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எந்த விதத்தில் ஐயோ இனி அவ்வளவுதான், உலர்ந்து போயாச்சு, காய்ந்து போயாச்சு, இனி என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது, இனி என் வீட்டில் உள்ளவர்கள வாழ்க்கையை ஒன்றும் பண்ண முடியாது, இனி என்னுடைய பொருளாதார சூழ்நிலை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்த சில காரியங்களுக்கு தேவன் மறுபடியும் ஜீவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் துளிர்விட செய்ய என் கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் பெரியவர் என்று நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், இந்த எலும்புகள் எலும்புகளாக உருவாச்சா இல்லை ஏற்கனவே செழுமையாக இருந்தது எலும்புகள் ஆக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ உங்களுக்கு மனுஷ எலும்பை பற்றி பேச வேண்டாம், ஒரு ஆட்டு எலும்பை பற்றி பேசுவோம், இல்லை ஒரு கோழியினுடைய எலும்பை பற்றி பேசுவோம். கோழி எலும்பு தானாக கிடைக்குமா, இல்லை நல்ல வாழ்ந்த ஒரு கோழியின் இடத்துலேருந்து எலும்பு கிடைக்குமா? கரெக்டு தானே? அப்போ இங்க ஒரு கூட்டம் எலும்புகள் மிகவும் உலர்ந்து கிடக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள், ஒரு காலத்தில் பிரயோஜனப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் நல்ல வாழ்க்கையில் இருந்தவர்கள், ஒரு காலத்தில் பல ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள், ஒரு காலத்தில் தேவனுடைய மேன்மைகளை பார்த்தவர்கள், ஒரு காலத்தில் பெரிய பெரிய குடும்பங்களை உடையவர்கள், ஒரு காலத்தில் மனிதனால் புகழப்பட்டவர்கள். இப்போ எப்படி இருக்கிறாங்க? எலும்பா இருக்கிறாங்க, உலர்ந்து போயிருக்கிறாங்க, உபயோகிக்கப்பட முடியாமல் இருக்கிறாங்க, கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறார்கள். அப்போ எலும்பு என்பது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அதுவும் காய்ந்து போன எலும்பு எதை காண்பிக்குதுன்னா, ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க திடீரென்று காய்ந்து போய் ஒன்றும் செய்ய முடியாமல். அப்போ இன்றைக்கு இதை கேட்கிறானுடைய பிள்ளையே, நான் முன்னாடி நல்லா இருந்தேன், என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, அப்படி உயர்வுகள் இருந்துச்சு, அப்படிப்பட்ட வருமானங்கள் இருந்தது, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தது, ஒரு காலத்தில் என் குடும்பமே சந்தோஷமாக இருந்தது, ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறி காய்ந்து போன எலும்பை போல இருக்கிறேன் என்று நீங்கள் யாராவது இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் சொல்வீர்களானால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, மறுபடியும் மறுபடியும் முன்பு இருந்ததை விட ஒரு மகா பெரிய சேனையாய் உன்னை மாற்ற நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஏன்னா எவைகளையும் செய்ய என் தேவனால் முடியும். அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு காய்ந்து போன ஒரு செடியை, காய்ந்து போன ஒரு மரக்கிளையை மறுபடியும் செழுமையாய் மாற்றுவது நடக்காது. ஆனால் ஒருவரால் முடியும், என் தேவனால் முடியும். மறுபடியும் துளிர்விட செய்ய என் தேவனால் முடியும். அதுதான் இங்க பார்க்க போகிறோம். அப்போ மகா பெரிய திரளாய் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. 3வது வசனத்தில் பாருங்க, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் வாழ்க்கை இப்படி காய்ந்து போயிடுச்சுல்ல, இப்படி உலர்ந்து போயிடுச்சுல்ல, இப்படி மோசமாக போயிடுச்சுல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உன் வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படுமா? உங்க பதில் என்ன? உங்க பதில் என்ன? அப்படி நீங்க விசுவாசிச்சா கர்த்தர் நிச்சயமாய் இந்த உபவாச நாட்கள் அதை செய்து முடிப்பார்.
அதுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு அனுப்புகிறார். அப்போ மனுபுத்திரனே, இந்த எலும்புகள், காய்ந்து போன இந்த எலும்புகள் மறுபடியும் ஜீவன் பெறும் என்று நீ நினைக்கிறியா? அது ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். ஹல்லேலூயா. தேவரீர் அதை அறிவீர். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. அப்போ நம்மை சார்ந்தவர்கள் உயிரடைய வேண்டும் என்றால் கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறார்? இதுக்கு பதில் வராது. நமக்கு என்ன ஆசைனா, தேவனே நேரடியா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அவரே உருவாக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனே வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறாரு? நான் உயிரடைய செய்வேன், ஆனா நீ என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் அப்படின்னு என்னது? கர்த்தர் செய்ய போகிறத நீ உன் வாயினால் அறிக்கை செய்யணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறத கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படி செய்வார் என்று நம்முடைய வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அதான் உன் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். மறுபடியும் சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். அப்ப அறிக்கை செய்வதில் உறுதியா இருக்கணுமா? அப்ப இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை உலர்ந்து போன வாழ்க்கை உயிரடையணும்னா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏன் வாழ்க்கை உயிரடையும்? ஏன் குடும்பம் நல்லது மாதிரி மாறும்? ஏன் வாழ்க்கை நல்லதாக மாறும்? ஏன் குடும்பத்தின் வறுமைகள் தீரும்? ஏன்னா கர்த்தர் அதை செய்ய போகிறார். நான் செய்ய மாட்டேன். யார் செய்வா? கர்த்தர் அதை செய்ய போகிறார். நான் அதை அறிக்கை செய்கிறேன். அதான் இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வாயை திறந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் செய்ய போவதை, கர்த்தர் செய்ய போவதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இது ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். ஒரு முறை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ ஒரு மனுஷன் உயிரடைய வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் என்னுடைய வாழ்க்கையில உயிரடைய வேண்டும் என்றால், உலர்ந்து போன என் வாழ்க்கை, காய்ந்து போன என் வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் முதலில் நான் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். சரியா? அடுத்தது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்ப இப்ப ரெண்டாவது நமக்கு என்னன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு எந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள், உலகம் முழுவதிலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்டு நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் அனுப்புகிறார். நம்ம அதை ரிசீவ் பண்ணணும். we have to receive it. நம்ம அதை வாங்கி கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். மழை பெய்கிறது, மழையை பெற்றுக்கொள்ளவும் முடியும், மழை நம்மேல் வராமல் தடுக்கவும் முடியும். மழை எல்லோருக்கும் பெய்கிறது. நம்முடைய வீட்டிற்கு அந்த மழை தண்ணீர் உள்ள வரக்கூடாதுன்னா அதை ஒரு பெரிய கூரையை போட்டு நம்ம அதை என்ன செய்ய முடியும்? தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் நமக்கு வேண்டும் என்றால் அந்த கூரையை விலக்கி நம்மே அந்த மழையை பொழிய பண்ணவும் முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் அருளப்பட்டிருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ரிசீவ் பண்ணுவதும், அதை ஏற்றுக்கொள்வதும், அதை பெற்றுக்கொள்வதும், அதை தள்ளி விடுவதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ இதோ நான் உங்களுக்கு ஆவியை அனுப்புகிறேன், பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு முதல்ல
உயிர் வரும். அதை மரித்த நிலைமை மாறி இல்லை, ஜீவனோட தான் இருக்கிறார்கள் என்ற நிலைமை ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறது? வருகிறது. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. அப்போ முதல்ல வர வேண்டியது என்னது? கர்த்தருடைய வார்த்தை உள்ள வருது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்தோடனே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே உயிரடைகிறோம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், என்ன வாழ்க்கை செத்தது போல இருக்கு, இப்படிலாம் சொல்லுவோம். ஏதோ மாதிரி இருக்குதே, ஒரு சந்தோஷமே இல்லையே. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள், ஜீவன் பெறுவீர்கள். ஐயோ பலன் இல்லை, ஒன்றும் செய்ய முடியல, ஏதோ மாதிரி இருக்கு, வாழ்க்கை ஒரு ருசியே இல்லை அப்படின்னு சொல்லுகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உயிரடைகிறீர்கள், மீண்டும் ஜீவன் பெறுகிறீர்கள். அப்போ உயிரடைந்து, அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. நரம்புகள்னா என்னன்னா, நம்ம ஆக்டிவா செயல்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் தான் என்னது? இந்த நரம்பு, சதை, எலும்புகள் எல்லாம். இப்போ நரம்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் அந்த அளவுக்கெல்லாம் படிக்கலை, படித்தது ஒன்றும் ஞாபகத்துலேயும் இல்லை. ஆனால் பயாலஜி குரூப் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம சரீரத்தில் எத்தனை வகையான நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகள் எங்கெங்கே நமக்கு உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன இருக்குதான் நரம்புகள் இருக்குது, இரத்தங்களை கொண்டு போகிறது. அப்போ அந்த சரீரத்தை சரியாக இயங்க வைக்கிறதே என்னதுதான்? நரம்புகள். அதான் நரம்பு கொஞ்சம் நமக்கு அந்த இரத்த ஓட்டங்கள்லாம் சீராக போகலைன்னாலே நமக்கு அந்த உறுப்புகள் செயல்படாமல் போயிடும். சரிதானே? இப்போ நீங்கள் கையை கொஞ்ச நேரம் மேலே தூக்கிய வச்சு பாருங்க, என்ன ஆகும்? மரத்து போயிடும். அப்புறம் அந்த ஃபீலிங்கே இருக்காது. இப்போ இப்படி வச்சா உங்களுக்கு கிள்ளி விட்டால் ரொம்ப வலிக்கும். இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணிக்கூர் இப்படி வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் உங்களுக்கு கிள்ளின அந்த இடத்துல வலியே இருக்காது. அப்போ நம்மளை உணர்வடைய வைக்கிறதே என்னதுதான்? நரம்புகள். அப்போ இந்த முதல்ல கர்த்தர் நம்மளை உணர்வடைய வைக்கிறார். நீ எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற, எதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிற, எதுக்கு நான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறேன், எதற்கு ஒரு மகாபெரிய சேனையா மாற்றுகிறங்க உணர்வை தரும்படியா கர்த்தர் நரம்புகளை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்த நரம்புகளை உண்டு பண்ணுகிறார். உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லினார். சரி, நரம்பு இருந்து சதை இல்லைன்னா என்ன? மாம்சம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? மாம்சம் இல்லைன்னா நம்மளால ஒரு பொருளை தூக்க கூட முடியாது. அதுக்கு தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மசில்ஸ் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பலமாக இருப்பதற்கு, ஆரோக்கியம் ஒரு காரியங்களை செய்வதற்கு, வேலை செய்வதற்கு, இதற்குரிய காரியங்கள் எல்லாம் எது நமக்கு ஹெல்ப் பண்ணுது? மாம்சம். அப்போ இந்த மாம்சத்தை கர்த்தர் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, நம்ம கர்த்தருக்காக செயல்படும்படியாக பலப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் மாம்சத்தை கொடுக்கிற ஒரு அனுபவம், பலப்படுத்துகிற அனுபவம். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? உயிரடைஞ்சு எழும்பும்போது கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உலர்ந்து போயிருந்தேன், ஒன்றும் செய்ய முடியாம இருந்தேன், ஆனா கர்த்தர் மறுபடியும் என்னை பலப்படுத்திட்டார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள்? ஏற்கனவே யாரெல்லாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கிறீங்க? ரொம்ப சோர்ந்து போய் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்து, செய்கிறதுக்கு மனசு இல்லை, செய்கிறதுக்கு முடியலை, ஆனால் திடீர்னு ஆண்டவர் பலப்படுத்தி ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒருவேளை இப்பொழுது நீங்கள் அப்படி பலவீனப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பீங்கன்னா, கர்த்தர் ஆவி அனுப்பும்போது மறுபடியும் அந்த அனுபவத்தை தருவார், மீண்டும் கட்டி எழுப்புவார், மீண்டும் உயிரடைய செய்வார். அநேக நேரங்களில் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் பெருகும்போது, கஷ்டங்கள், நெருக்கங்கள், பயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்போது என்ன மாதிரி ஒரு தாட் வருதுன்னா, ஐயோ ஒன்றும் செய்ய முடியலையே, எதுவும் செய்ய முடியலையே. ஆனால் கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அந்த நிலைமையை மாற்றிட்டாருன்னா, எப்படி இந்த பலம் எனக்கு கிடைச்சதுன்னே தெரியல. கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்ம ஆகாரத்தால் பலன் பெறுகிறோம், குடிக்கிற தண்ணீரால் பலன் பெறுகிறோம்,
ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்படுகிறது வேறு. சில ஆகாரம் தர முடியாத பலனை, சில தண்ணீர் தர முடியாத பலனை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். எந்த இடத்திலும் நிற்க பண்ணுகிறார். அதான் கர்த்தர் தருகிற பலன். அப்போதான் நம்ம கர்த்தர் பலப்படுத்தும் போது தான் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் இது கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய செய்கை என்பதை. ஏன்னா உலர்ந்த எலும்பை இப்படி ஒரு மனுஷனை மாற்றுவது மனுஷனால முடியாது. அப்போ ஏன் நமக்கே நல்லா தெரியும், சில நேரங்களில் எனக்கு சிச்சுவேஷனை மாற்றணும்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியும்னு சில காரியங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஏன் பிரச்சனையை மாற்றணும்னா ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற சில காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறது மூலமாக இது கர்த்தர் செய்த காரியம், இது கர்த்தர் என் வாழ்க்கையில் வெளிப்பட்ட காரியம் என்பதை நம்ம சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அப்போ இப்படி நான் செய்வேன் என்று இந்த தீர்க்கதரிசனத்தை சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிதல் உள்ள வந்த உடனே என்ன ஆகுது? நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. இதே காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்போ பார்க்க போகிறோம்? இயேசு வரும்போது பார்க்க போகிறோம். எல்லா மனிதர்களுடைய எலும்புகள் என்ன செய்யப்பட போகிறது? இதே போல சேர்க்கப்பட போகிறது. உடைச்சு போட்டிருந்தாலும் சேர்க்கப்படும், எரிச்சு போட்டிருந்தாலும் சேர்க்கப்படும். என கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்போ இதை நம்ம கண்கூடா ஒரு நாள் பார்க்க போகிறோம். சிலர் சாட்சிகளாகவே சொல்லுகிறாங்க. சிலர் அவங்களுடைய சரீரத்தை விட்டு பிரிந்து தங்களுடைய சரீரத்தை பார்த்தது மாதிரிலாம் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அப்போ நம்முடைய ஆவி, நாம் என்கிற கேரக்டர் நம்ம இந்த சரீரத்தை விட்டு போயிடும் ஆண்டவரிடத்துல. ஆனால் கர்த்தருடைய வேலை வரும்போது இந்த சரீரம் கூட மீண்டும் உயிரடையும், அது மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்பட்டு நம்ம கர்த்தரோடு செல்வோம் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சரி, இப்போ இங்கே வரும். இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லை. இதை ஒரு கிராஃபிக்கா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்படிலாம் பண்ண முடியுமே தெரியல. கிராஃபிக்ஸ் எல்லாம் திடீர்னு எலும்புகள் தானா சேர்ந்து அந்த எலும்புகளுக்கு மேல நரம்புகள் உண்டாகி. கர்த்தர் அப்படிப்பட்டவர். இன்னைக்கு வர்ற கற்பனைகள்லாம் இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்ற, ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். இப்போ இந்த எலும்புகள் ஒரு மகா பெரிய சேனையை என்ன செய்துச்சான், நின்றுச்சான். இப்ப சொல்ற, இது வேற யாரும் இல்லப்பா, இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள். அவங்க முன்னாடி நல்லா இருந்தாங்க, அவங்க சூழ்நிலை நிமித்தம் உலர்ந்த எலும்புகளை போல மாற்றப்பட்டாங்க. ஆனால் அவங்கள நான் அப்படியே விட போறதில்லை. மறுபடியும் என்னுடைய ஆவியை அனுப்புவேன், அவர்கள் உயிரடைவார்கள், மகா பெரிய சேனையாய் நிற்பார்கள். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தேன்,
ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தேன், அநேகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தேன், அநேகருக்கு போஷிக்கக்கூடிய அளவில் இருந்தேன், அநேகரை படிக்க வைக்கக்கூடிய அளவில் இருந்தேன், அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அளவில் இருந்தேன். ஆனால் ஏதோ சூழ்நிலை என்னை இப்படி உலர்ந்த எலும்பை போல மாற்றி இருக்கிறது. யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு மனுஷனாய் நான் மாற்றப்பட்டு விட்டேன். யாருக்கும் உபயோகம் இல்லாதவனாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது, என் குடும்பம் மாற்றப்பட்டு விட்டது, என் சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் உயிர் அடைவீர்கள், மகா பெரிய சேனையாய் நிற்பீர்கள். கர்த்தர் உருவாக்கும் போது இல்லாத காரியங்கள் எல்லாம், நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். அன்றைய பிள்ளை நீங்கள் நினச்சிருப்பீங்க, என் வாழ்க்கையா இனி மாறும், என் வாழ்க்கையா இனி நல்லதா மாறும், ஏன் காஞ்சு போன வாழ்க்கையா இனி சந்தோஷமா மாறும். வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லாத இடத்துல புதிய வழிகளை உண்டு பண்ணுகிறவர் உன் தேவன் என்பதை நீ மறந்து விடாதே. புதிய காரியங்களை உனக்காக அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலர்ந்து போன அனுபவங்கள் இந்த 6வது நாளிலே மாற்றப்படுவதாக. இனி நீ ஜீவன் உள்ளவர்கள், இனி நீங்கள் பாக்கியசாலிகள். கர்த்தருடைய மகா பெரிய சேனை கர்த்தருக்காய் செயல்பட போகும்.